கார்ப்பரேட் விதைகளை நம்பி மோசம் போய் இருக்கிறார்கள் திண்டுக்கல் விவசாயிகள். மக்காச்சோள பயிர்களில் உரிக்க ஒன்றும் இல்லாததால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நமது மண்ணின் மரபு விதைகளை விவசாயிகளின் பேராயுதம் என்றார் இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வார். அந்த பேராயுதத்தை இழந்த விவசாயிகள் அதிக விளைச்சல் என்ற பொய் பரப்புரையை நம்பி கார்ப்பரேட் விதை நிறுவனங்களிடம் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அதிக பணம் கொடுத்து வாங்கப்படும் இந்த கார்ப்பரேட் விதைகள் தான் இன்று விவசாயிகளை ஏமாற்றி வருகிறது. எவ்வளோ வெறும் அன்னம் மட்டும் தான் இருக்குது. அன்னம் எதுவுமே கொடுத்து காஞ்ச உடனே அப்படியே அன்னம் பிடிக்கல. நேரம் நல்லா முழுசாக கருது சோளம் நல்லா ஃபுல்லாக பிடிச்சி இன்னொரு 30 நாள் போனால் அறுவடை பண்ணலாம். இந்த காட்சி திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 700 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட மக்காச்சோள பயிர்களின் நிலை. கார்ப்பரேட் விதை என்றால் அதிக விளைச்சல் கொடுக்கும், அவை மீண்டும் முளைக்கும், ஆனால் விளைச்சல் கொடுக்காது என்றுதான் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் புதிதாக வாங்கி வந்து சாகுபடி செய்யப்பட்ட கார்ப்பரேட் விதைகள் விவசாயிகளின் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது. நன்கு வளர்ந்திருந்த மக்காச்சோள பயிர்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருந்த விவசாயிகள் அதனை உரித்து பார்த்தால் உள்ளே மக்காச்சோள மணிகளே இல்லை. ஒன் ட்ரிப்புக்கு இந்த சோளம் வாங்கி போட்டோமுங்க, சோளம் நல்லா வந்துச்சுங்க. இந்த ட்ரிப்பு சோளம் வாங்கி போட்டோமுங்க, அது இப்போ 3 மாதம் ஆச்சுங்க. இப்போ உரிச்சு பாக்கையில் அதுக்கு போகிற டயத்தில் உரிச்சு பாக்கையில் வெறும் கட்டையாக தானுங்க இருக்குது. அதுக்கு டயத்தில் இந்த மாதிரி இருக்குதுங்க. நாங்கள் 1.5 லட்ச ரூபாய்க்கு வட்டி கொடுக்கணுங்க. அடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு காசு வேணுமுங்க. காமாட்சிபுரம், கோட்டைப்பட்டி, கோட்டையூர், கரிசனம்பட்டி, செல்வார்பட்டி, தாதான்கோட்டை உட்பட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அப்பகுதியில் உள்ள விதைக்கடைகளில் இருந்து அட்வாண்டா என்ற கம்பெனியைச் சேர்ந்த மக்காச்சோளம் விதைகளை விலைக்கு வாங்கி 700 ஏக்கரில் கடந்த மார்ச் மாதம் விதைத்தனர். மக்காச்சோளத்திற்கு மருந்து தெளித்தல், களை எடுத்தல் என ஏக்கருக்கு 40,000 முதல் 50,000 ரூபாய் வரை விவசாயிகள் செலவு செய்துள்ளனர். 4 மாதம் கழித்து அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காச்சோளத்தை உரித்து பார்த்தால் உள்ளே மக்காச்சோளம் இல்லாமல் வெறும் கதிர் மட்டுமே இருப்பதால் விவசாயிகள் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடைந்துள்ளனர். நாங்கள் ஒரு 6 ஏக்கர் போட்டுக்கிறோங்க. நல்லா வெள்ளாமையில வர்ற மாதிரி நல்லா வந்துச்சுங்க. வர சரி வந்துருச்சே பரவாயில்ல அப்படின்னு பார்க்க போய் பார்த்துங்க, உரிச்சு பார்த்துங்க, ஒன்றுமே இல்லை. உரிக்க ஒன்றுமே இல்லைங்க. அப்புறம் மறுபடியும் விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு கடன் வாங்கி போட்டு போக்க ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அப்புறம் மறுபடியும் நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறோங்க சார், நாங்கள் கஷ்டமாக பட்டு கிடக்கிறோம், இது இப்படி போச்சேன்னு கஷ்டமாக பட்டு கிடக்கிறோம். அப்புறம் கொண்டு எல்லாத்துட்டையும் கேட்டால் என்ன சொல்கிறேன், விதை கறக்காட்ட போய் கேட்டால் விதை பெண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நட்டது மழை உங்களுக்கு நீங்கள் மழை வந்து பெய்யாதனால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்னு அவங்க சொல்லி விட்டாங்க. என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் காசு போடுறது எங்களுக்கு தாங்க சார், கஷ்டப்பட்டு கிடக்கிறோம் நாங்கள். சத்திரம் பகுதியில் உள்ள கடையிலிருந்து விதைகள் வாங்கி வந்து அனைத்து விவசாயிகளும் பயிரிட்டதாகவும் கடைக்காரரிடம் கேட்டால் மழை இல்லாதது வெயில் அதிகளவு இருந்ததுதான் காரணம் என்று கூறுவதாக விவசாயிகள் ஆதங்கத்துடன் கூறுகின்றனர். வெங்காயத்தை உரிக்க உள்ளே ஒன்றும் இல்லை என்பது போல மக்காச்சோள பயிர்களும் இருப்பதாக கூறும் விவசாயிகள் கார்ப்பரேட் விதைகளை நம்பி கடனாளியாகிவிட்டோம் என்று தெரிவிக்கின்றனர். வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் விதைக்கு தடை விதித்து அவர்களிடம் இருந்து இழப்பீடு பெற்றுத் தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்த கட்டமாக விவசாயம் செய்வதற்கு வழிதெரியாமல் தவிக்கும் விவசாயிகளுக்கு அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துடன் திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்ராயன்.